நெட்ஃப்ளிக்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். துளசி பண்ணி பேசுகிறேன். இந்த வாரம் நம்ம சேனல் ஒளிபரப்பு நிகழ்ச்சி எங்கள் தங்கம் திரைப்படத்தை பற்றிய விமர்சனம். இது சமந்தா, திகன் மஞ்சாலே, கௌதமி, ஆனந்த், ஸ்ரீலட்சுமி, குல்சன் தேவையா, மஞ்சுஷா, சைதன்ய கிருஷ்ணா, ஸ்ரீமுகி இப்படி பலர் நடித்திருக்கிறார்கள். உருவாக்கியவர் ராஜ் நெடிமொரு, இயக்குனர் டி.ஏ. நந்தினி ரெட்டி, தயாரிப்பு டிராவலா மூவி பிக்சர்ஸ், தயாரிப்பாளர்கள் ராஜ் நெடிமொரு, சமந்தா, இமான் ரெட்டி, துவூரு, ஒளிப்பதி ஓம் பிரகாஷ், ஐஎஸ்சி, இசை சந்தோஷ் நாராயணன், எழுதியவர்கள் ராஜ் நெடிமொரு, வசந்த் மரீம் கண்டி, சிஇஓ இமான் ரெட்டி, துவூரு, ஆசிரியர் தர்மேந்திரா காகராரா, தயாரிப்பாளர் உல்லாஸ் ஐதர், அதிரடி இயக்குனர் லீ விட்டேக்கர், ஏஜஸ் உலாப். குடும்பத்தினரின் எதிர்பார்ப்பை மீறி அனிருத்தை, அதான் திகன் மஞ்சாலே, காதலித்து திருமணம் செய்து கொண்டதால் கடந்த சில ஆண்டுகளாக தன் கணவருடன் நகர்ப்புற அனாதை ஆசிரம சூழலில் வாழ்ந்து வரும் ஸ்வர்ணா, அதாவது சமந்தா, 3 ஆண்டுகளுக்கு பிறகு கணவனின் தங்கை திருமண நிச்சயதார்த்தத்துக்காக தன் மாமனார் ராமையா ராஜுவின் ஆனந்த் கிராமத்து பூர்வீக வீட்டிற்கு பயணமாகிறார். பாரம்பரியம், கடுமையான கட்டுப்பாடுகள் நிறைந்த இந்த பெரிய கூட்டு குடும்பத்தில் தலைவரான மாமனாரின் மனதை வெல்வதற்கு அக்குடும்பத்தினரால் ஒதுக்கி வைக்கப்பட்ட தன் கணவனை மீண்டும் பெற்றோருடன் சமரசம் செய்து வைப்பதற்கும் தனக்கு தெரியாத சமையல் கலை மற்றும் பூஜை விவகாரங்களை கற்றுக்கொள்ள தன் தோழி கிரண்மையின் மஞ்சுஷா உதவியோடு ஸ்வர்ணா கடுமையாக போராடி அனைவரின் அன்பை பெற முயற்சிக்கிறாள். குடும்ப பாங்கான மருமகளாக அவள் மெதுவாக மாறி வரும் வேளையில் அவளை சுற்றி ஒரு மர்ம வலை பின்னப்படுவதோடு சில மர்ம மனிதர்கள் அவளை தொடங்க அவளது கடந்த காலத்தை அதிர்ச்சூட்டும் இருண்ட ரகசியங்கள் ஒவ்வொன்றாக வெளியே வர தொடங்குகின்றன. உண்மையில் அனாதை ஆசிரமத்தில் வளர்ந்த ஸ்வர்ணா சமூக அநியாயங்களுக்கு எதிர்ப்பு போராட்ட ஒரு காலத்தில் ஆயுதமேந்திய தலைவனான கருணாவின் குல்சன் தேவையா தீவிரவாத குழுவில் இணைந்து ஜான்சி என்ற பெயரில் சண்டை கலைகளை கற்று மிலிட்டரி வீராங்கனையாக வலம் வந்தவர் என்பதும், பிற்காலத்தில் அக்குழுவின் தலைவன் கருணாவின் சுயரூபத்தை தெரிந்து அங்கிருந்து தப்பித்து தன் அடையாளத்தை மறைத்து வாழ்ந்து வருகிறார் என்பதும் தெரிய வருகிறது. ஜான்சி இல்லாததால் பலமிழந்து போன அக்குழுவின் கொடூர தலைவனான கருணா சிறையிலிருந்து தப்பித்து அவளை தேடி வந்து மீண்டும் அவளை தன் குழுவில் இணைக்க வற்புறுத்தியதோடு அதற்கு சம்மதிக்காவிட்டால் அவளது கணவனின் ஒட்டுமொத்த குடும்பத்தையும் வன்முறையில் அழித்து விடுவதாக மிரட்டுகிறான். அமைதியான நடுத்தர குடும்ப பெண்ணாக இருக்கும் அவளை எப்படியாவது கோபப்படுத்தி மீண்டும் தீவிரவாதியாக மாற்ற கருணா கொடுமையான வன்கொடுமைகளை பிரயோகிக்கும் வேளையில் ஸ்வர்ணா தன் கணவரின் குடும்பத்தையும் சுயமரியாதையும் ஆபத்திலிருந்து காக்க தனது மறைக்கப்பட்ட ஆக்ஷன் அவதாரத்தை எப்படி கையாண்டால் மற்றும் கடந்த கால மறுமலைக்குள் இருந்து எப்படி தப்பித்தால் தான் விரும்பிய குடும்ப வாழ்க்கையை மீட்டெடுத்தாளா இல்லை என்பது மீதி கதை. ஸ்வர்ணா என்ற முதன்மை கதாபாத்திரம் நடித்திருக்கும் சமந்தா படத்தின் ஆகப்பெரிய தூணாக நின்று தனது அசாத்தியமான நடிப்பை வெளிப்படுத்தியுள்ளார். ஆரம்ப காட்சியில் ஒரு நடுத்தர வர்க்க குடும்ப பாங்கான மருமகளாக கணவனுக்காகவும் அவர் குடும்பத்திற்காகவும் இயங்கும் பாசமான பெண்ணாகவும் மிகவும் யதார்த்தமாக நடித்து ரசிகர்களின் மனதை வெல்கிறார். இடைவேளைக்கு பிறகு தனது கடந்த கால மர்மங்கள் வெளிவரும்போது பயந்து நடுங்காமல் சண்டை காட்சிகள் தெரிந்த ஒரு மிரட்டலான வீராங்கனையாக அவர் மாறும் ஆக்ஷன் அவதாரம் அற்புதம். இயக்குனர் எதிர்பார்த்ததை நன்றாக உள்வாங்கி குடும்ப காட்சிகளின் மென்மையான உணர்வுகளையும் சண்டை காட்சிகள் ஆக்ரோஷமான கச்சிதமாக கையாண்டு தன் நடிப்பு திறனை மிக அற்புதமாக வெளிப்படுத்தியுள்ளார். ஒட்டுமொத்தமாக ஒரு பெண்ணின் இருவேறு பரிணாமங்களையும் நேர்த்தியாக காட்சிப்படுத்தி மிகப்பெரிய பலம் சேர்த்துள்ளார். வில்லன் மற்றும் எதிர்மறை பாத்திரமான கருணா என்ற கதாபாத்திரத்தை குல்சன் தேவையா மிக மிரட்டலான ஒரு நடிப்பை அட்டகாசமாக வெளிப்படுத்தியுள்ளார். சிறையில் தப்பித்து வந்து நாயகியை மீண்டும் தீவிரவாத குழுவில் இணைக்க நினைக்கும் ஒரு கொடூரமான ஆயுத கும்பல் தலைவனாக படத்திற்கு தேவையான த்ரில்லர் வடிவத்தை கொடுத்துள்ளார். நாயகனாக வரும் திகன் மஞ்சாலே அனிருத் தன் காதலிக்கும் பெரிய கூட்டு குடும்பத்திற்கும் இடையே மாட்டிக்கொண்டு தவிக்கும் ஒரு எளிய கணவனின் யதார்த்தமான உணர்வுகளை தனது பக்குவப்பட்டு நடிப்பை அழகாக கடத்தியுள்ளார். தாயாக வரும் கௌதமி மற்றும் குடும்பத் தலைவராக வரும் ஆனந்த் ஆகிய இரு மூத்த கலைஞர்களும் தங்களின் அனுபவபூர்வமாக நடிப்புத்திறனால் குடும்ப காட்சிகளுக்கு பொருத்தம் எடையும் பாரம்பரிய கட்டுப்பாடுகளின் இறுக்கத்தையும் தத்துவமாக கொண்டு சேர்த்துள்ளனர். பாட்டியாக வரும் ஸ்ரீலட்சுமி தனது இயல்பான உடல் மொழியால் ரசிக்க வைக்கிறார். ஸ்வர்ணாவின் தோழியாக வரும் மஞ்சுஷா சமையல் கலை மற்றும் குடும்பத்தை வளைத்து போடும் காட்சிகளில் கதைக்களத்திற்கு தேவையான கலகலப்பான மற்றும் யதார்த்தமான நடிப்பு தேர்த்தியாக வழங்கியுள்ளார். மேலும் சைதன்ய கிருஷ்ணா, சரத் மற்றும் ஸ்ரீமுகி, அனுசூயா உட்பட அனைத்து நடிகர்களும் தங்கள் கொடுக்கப்பட்ட கதாபாத்திரங்களை உணர்ந்து மிக நேர்த்தியாக பங்களித்துள்ளனர். இசையமைப்பாளர் சந்தோஷ் நாராயண் படத்தின் உணர்வுபூர்வமான எளிய குடும்ப காட்சிகளில் மெல்லிய பின்னணி இசையாலும் ஆக்ஷன் காட்சிகளில் அற்றினலின் இகர வைக்கும் அதிரடி இசையும்
த்ரில்லர் உணர்வை அட்டகாசமாக வெளிப்படுத்தியுள்ளார். ஒளிப்பதிவு ஓம் பிரகாஷ் தனது தேர்ந்த கேமரா கோணங்கள் மூலம் கிராமத்து கூட்டு குடும்பத்தின் யதார்த்தமான அழகையும் மாஃபியா உலகிற்கு இருண்ட பின்னணியும் மிகவும் துல்லியமாக காட்சிப்படுத்தியுள்ளார். படத்தொகுப்பாளர் தர்மேந்திரா காக்கராலா 2 வேறுபட்ட பரிமாணங்களை கொண்ட இக்கதையை தோய்வு இல்லாமல் கொண்டு செல்ல முயன்றுள்ளார். சஸ்பென்ஸ் காட்சிகள், கட்ஸ் நேர்த்தியாக அமைத்துள்ளார். படத்தின் பெரிய பலமாக விளங்கும் சண்டை காட்சிகளை அதிரடி இயக்குநர்கள் லீ விட்டேக்கர், ஏஜாஸ் குலாப் மற்றும் ஃபைட் மாஸ்டர் மார்வெல் நட்ராஜ் ஆகியோர் இணைந்து மிக யதார்த்தமாகவும் அதே சமயம் பார்ப்பதற்கு மிகவும் பிரம்மாண்டமாகவும் வடிவமைத்துள்ளார். இந்த சண்டை காட்சிகளை இயக்குனர் PV நதீன் ரெட்டி ஒரு வழக்கமான குடும்ப கதையாக தொடங்கும் திரைக்கதையை யாரும் எதிர்பாராவனும் ஆக்ஷனும் சஸ்பென்ஸும் இருந்த விறுவிறுப்பான த்ரில்லராக மாற்றி தன் திறமை நிரூபித்துள்ளார். ஒரு சாதாரண குடும்ப பெண்ணாக ஸ்வர்ணா ஜான்சி என்ற மிரட்டலான ஆக்ஷன் அவதாரமாக மாறும்போது பரிமாணத்தை எவ்வித செயற்கைத்தனமும் இன்றி மிக நேர்த்தியாக திருப்பங்களுடன் கையாண்டுள்ளார். பெரிய கூட்டு குடும்பத்துக்குள் நடக்கும் உணர்வுபூர்வமான காட்சிகளை மென்மையாகவும் கடந்த கால ரகசியங்கள் வெளிவரும் த்ரில்லர் காட்சிகளில் அட்ரினலின் இகர வைக்கும் விறுவிறுப்பையும் சம அளவில் சமநிலைப்படுத்தி படத்தை இயக்கி ரசிகர்களுக்கு ஒரு தரமான குடும்ப பொழுதுபோக்கு திரைப்படமாக தந்துள்ளார். மொத்தத்தில் ராஜ் நிடிமொழி, சமந்தா, இமான் ரெட்டி, தபூரு தயாரித்துள்ள எங்கள் தங்கம் பாச போராட்டமும் விறுவிறுப்பும் நிறைந்த ரசிகர்களை கட்டி போடும் ஒரு அதிரடி திரைப்படமாக வெளிவந்திருக்கிறது. நன்றி, வணக்கம். அடுத்த வாரம் வேறு திரைப்படத்தோட விமர்சனத்தோடு சந்திக்கிறேன்.